போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒரு ரெசிபி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். ஸோ நம்ம டுடே ரெசிபியா பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இதை மாலாடுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் பொரிக்கடலை. நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் சுகர். இந்த சுகர் பாத்தீங்கன்னா நீங்க பொரிக்கடலை எடுத்தீங்கல்ல அந்த கிளாஸுக்கு பாதி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு அதே இந்த மாதிரி நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 ஏலக்காய், 100 கிராம் பசு நெய். அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விட்டுக்கலாம். இப்போதைக்கு 100 கிராம் எடுத்திருக்கோம், பாத்துக்கலாம். 1 கிளாஸ் பொரிக்கடலைய மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது திரிக்கிற மிக்சி ஜார், நம்ம திரிக்க தான் போறோம். அது கூடவே 5 ஏலக்காவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை திரிச்சு வந்துடலாம். இந்த அளவுக்கு நீங்க நல்லா திரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சுகரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் திரிச்சு வந்துருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க நல்லா பைன் பேஸ்டா திரிச்சுக்கோங்க. இதை உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம். நம்ம ஒரு பேன் நல்லா சூட் பண்ணிக்கலாம். நம்ம 100 கிராம் எடுத்தோம்ல, அதுல பாதி அளவு 50 கிராம் அதை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இதில் நம்ம உடச்சி வச்சிருந்தா முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு லைட்டா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. உடனே நம்ம மாத்திடலாம். நம்ம அதே பாத்திரத்தை ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. உடனே நல்லா செஞ்சிருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். உடனே லேட் பண்ணிடாதீங்க, நம்ம உருண்டையா பிடிக்க போறோம். லேட் பண்ண உங்களுக்கு உருண்டை வராது. ஸோ அப்படியே பிடிச்சிடலாம் உருண்டையா. இல்லை எனக்கு உருண்டை வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். ஒருவேளை லேட் பண்ணிட்டீங்கன்னா இங்க திருப்பியும் நெய்யை சூடு பண்ணி விட்டு பிடிக்க வேண்டியதா வரும். அதனால லேட் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம். நம்மளோட பொட்டுக்கடலை லட்டு மாலாடு ரெடி ஆயிடுச்சு. பாக்கிறதுக்கே எவ்வளவு அம்சமா அழகா இருக்கு பாருங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேஸ்டா தான் இருக்கு. எப்படி நீ டேஸ்ட் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா டேஸ்ட் பண்ணிட்டேன். பிடிச்சிட்டு இருக்கும் போதே நான் பாதியே சாப்பிட்டுட்டு பிடிச்சாச்சு. அதனால வெயிட் பண்ண முடியல, அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் போதே சாப்பிட்டாச்சு. சோ அவங்களுக்கு ஸ்வீட்டே பிடிக்காட்டாலும் இது கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொட்டுக்கடலை லட்டை நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்க நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். பை.